ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து நாயகன் ரீரிலீஸுங்க. ஒரு அருமையான காம்பினேஷனான படம். மணிரத்னம், கமலஹாசன் சார், இளையராஜா, பாலகுமாரன், பி.சி. ஸ்ரீராம், இது போன்ற ஒரு 5 ஜாம்பவான்களால் உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த நாயகன். உண்மையிலே இன்றைய காலகட்டத்திலலாம் வரக்கூடிய படங்கள் எல்லாம் வசனங்கள் நின்று பேசுகிறதே கிடையாது. நாயகன்னாலே நமக்கு டீஃபால்ட்டாக வசனங்கள் எல்லாமே மனப்பாடமாக இருங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து பாலகுமாரன் சாரோட வரிகள் அனைத்தும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த வசனமாக இருக்கட்டும், 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு நாய் படாத பாடு படணும், சம்பாதிச்ச காசை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உயிரை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய வசனமாக இருக்கட்டும், அப்பா நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்கக்கூடிய அந்த வசனமாக இருக்கட்டும், எல்லாமே நின்று பேசுங்க. அதே போல் கமலஹாசன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து அவருக்கு டயலாக்கே ரொம்ப கம்மி தாங்க. எல்லாமே பாடி லாங்குவேஜ் தான். அவருடைய வந்து உச்சம் தலையிலேருந்து கால் வரைக்கும் பேசியிருக்குங்க இந்த படத்தில். மனுஷன் அப்படி நடந்து வரக்கூடிய ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் அப்படியே இந்த ஏஜ்டு பர்சனாக மாறும்பொழுது அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், குரலில் மாற்றக்கூடிய செயலாக இருக்கட்டும், எல்லாமே நின்று பேசுங்க. இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து இதெல்லாம் வந்து காலத்தால் அழியாத காவியன்ற மாதிரிங்க இந்த படம் நாயகன்லாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எஸ்பெஷலி வந்து இந்த 2K கிட்ஸ் இந்த மாதிரி படங்களை பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய படங்கள்லாம் சவுண்டு தான் இருக்குது. இளையராஜாவோட மியூசிக் இதில் கேளுங்க, அப்படியே வந்து அற்புதமாக இருக்கும். படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிவு வரைக்குமே எல்லாமே அது வந்து அந்த மியூசிக்லாம் வந்து எங்கே என்னத்தை போடணும் அப்படிங்கிறது வந்து இளையராஜாவை தவிர தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேறு யாருக்கும் இல்லைங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாரு. இந்த நாயகன் வந்து அவருடைய வந்து 400வது படம்னா பாருங்கள். இப்போ மனுஷன் வந்து எவ்வளோ பெரிய ஜாம்பவான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எஸ்பெஷலி 2K கிட்ஸ் வந்து தேட்டரில் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து பல நடிகர்களோட நடிப்பு எங்கேருந்து திருடப்பட்டதுங்கிறது நாயகன் கமலஹாசனை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த நடிப்பை அந்த நடிகர் நடித்தாரே, இந்த படத்தில் இது மாதிரி தானே அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அப்படின்லாம் நான் யோசித்தேன். அது எல்லாமே கமலஹாசன்கிட்ட இருந்து திருடப்பட்டது, எஸ்பெஷலி நாயகன்லேருந்து திருடப்பட்டதுங்கிறது இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ 2K கிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அருமையான திரை காவியம், காலத்தால் அழிக்கப்படாத ஒரு பொக்கிஷங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.